இந்த நாளை நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு, ஓகே, இந்த நாளை நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு ஸ்லம்பர் டு ஸ்ட்ரீட். ஸ்லம்பர் என்பது தூக்கம், ஓகே, உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம்னு பாட்டு பாடணும் இல்லையா? ஸ்லம்பர் அப்படின்னா தூங்குகிறதுன்னு அர்த்தம், தூக்கம். தூக்கத்தில் இருக்கின்ற இந்த சூலைமித்தியால் இப்பொழுது என்ன செய்கிறாள்? தூக்கத்தை விட்டு எழுந்து தெருவுக்கு வருகிறாள், வீதிக்கு வருகிறாள். ஓகே, ஸ்லம்பர் டு ஸ்ட்ரீட். ஆகவே தான் தமிழிலே இந்த தலைப்பு கொடுத்திருந்த பொழுது வீட்டிலிருந்து வீதிக்கு அப்படின்னு சொல்லி தலைப்பு தமிழிலே கொடுக்கப்பட்டிருந்தது. பட் ஆங்கிலத்தில் ஸ்லம்பர் டு ஸ்ட்ரீட் என்பது இந்த நாளை நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு. இந்த தலைப்பின் கீழ் நாம் அறிய வருகின்ற 3 குறிப்புகள். ஓகே, முக்கியமாக 5ஆம் அதிகாரம் வசனம் 2. 5ஆம் அதிகாரம் வசனம் 2 நம்முடைய தியானத்திற்கான முக்கியமான வசனமாக கொள்வோம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை தர. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். ஓகே, கவனிக்க வேண்டும். ஃப்ரம் ஸ்லம்பர் டு ஸ்ட்ரீட் அல்லது வீட்டிலிருந்து வீதிக்கு என்ற தலைப்பின் கீழ் நாம் அறிய வருகின்ற 3 பிரதானமான குறிப்புகள். முதலாவது த கண்டிஷன். ஓகே, த கண்டிஷன். என்ன கண்டிஷன்? தூங்கிட்டு இருக்காங்க, தூங்கிக்கிட்டு இருக்கின்ற ஒரு நிலை. ஓகே, கண்கள் மூடி இருக்கிறது, ஆனால் இதயம் என்ன செய்திருக்கிறது? இதயம் விழித்திருக்கிறது. என் இதயம் தூங்கவில்லை. சம்டைம்ஸ் நாம கூட கண்ணை மூடி தூங்கிட்டு தான் இருப்போம், ஆனால் உறங்கியிருக்க மாட்டோம். ரைட்? கண்ணை மூடி படுத்திருப்போம், ஆனால் தூக்கம் வராமல் பறந்துக்கிட்டே கிடப்போம். நிறைய நம்ம பலருக்கு அந்த அனுபவம் இருக்கும். ரைட்? கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு நிலையில் கண்கள் மூடி இருக்கிறது, படுக்கையில் தான் இருக்கிறாங்க, ஆனால் இதயம் விழிச்சு தான் இருக்கிறது. ஓகே, தட் இஸ் த கண்டிஷன். இரண்டாவது, இந்த கண்டிஷனை, இந்த நிலைப்பாட்டை குறித்தவள் அறிக்கை செய்கிறாள். த கன்ஃபெஷன். ஓகே, என்ன கன்ஃபெஷன் செய்கிறா? நான் அப்படி தூங்கிட்டு இருந்தேன், இதயம் விழிச்சிருந்தது, நேசர் தட்டுகிற சத்தம் கூட எனக்கு கேட்டது, ஆனால் நான் சாக்கு போக்குகள் சொன்னேன், காலை கழுவிட்டேன், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன், நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சாக்கு போக்குகள் சொன்னேன். வசனம் 3 சாக்கு போக்குகள் சொன்னேன், நேசர் போய்விட்டார் என்று அறிக்கை செய்கின்ற அறிக்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். த கன்ஃபெஷன். மூன்றாவது, இந்த அறிக்கையோடு நின்று விடவில்லை, மாறாக a correction took place. உறங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலிருந்து எழுந்து கதவை திறந்து பார்த்து தேடுகிறாள். இல்லை, வீட்டிலே இருந்து விடவில்லை, தெருவுக்கு தேடி வருகின்ற ஒரு மாற்றத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். த கரெக்ஷன். ஓகே, ஸோ இந்த நாளை நம்முடைய தியானம் ஸ்லம்பர் டு ஸ்ட்ரீட் அல்லது வீட்டிலிருந்து வீதிக்கு என்ற தலைப்பின் கீழ் முதல் குறிப்பு தூங்குகின்ற நிலை. கண்கள் தூங்கி இருக்கிறது, ஆனால் இதயம் விழித்திருக்கிறது. இரண்டாவது, அதை உள்ளதுபடி அவள் அறிக்கை செய்கிறாள். த கன்ஃபெஷன். உள்ளதை உள்ளதுபடி அறிக்கை செய்கிறாள். மூன்றாவது, அறிக்கை செய்கின்ற அந்த பெண்மணி அப்படியே விட்டுவிடவில்லை, எழுந்து தன் படுக்கையிலிருந்து எழுந்து, கால் அழுக்கானாலும் பரவாயில்ல, மறுபடியும் தன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு போர்வையை போர்த்தி கொண்டு வீதிக்கு தேடி வருகிறாள். தேடி வந்த அவளுக்கு வரவேற்பு காத்திருக்கவில்லை, துன்பம் தான் காத்திருந்தது. பல தருணங்களிலே நாம் ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரை பற்றி கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இந்த உலகம் நம்மளை வரவேற்காது. உறவினர்கள், நண்பர்கள் நம்மை போற்ற மாட்டாங்க, கஷ்டம்தான் கொடுப்பாங்க. ஆனாலும் நேசரை தேடுவதற்காக, ஆண்டவரை தேடுவதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற எந்த பிரயாசமும் ஒருபோதும் வீணாகவே போகாது என்பதை இந்த அதிகாரத்தின் பின்பு உள்ள வசனங்கள் நமக்கு அறிய தருவதை இந்த நாளிலே நாம் பார்க்க முடியும். ஓகே, ஏற்கனவே நான் 3 பிரசங்கள் பண்ணும் பொழுதும் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தினுடைய தெய்வீக தன்மையை பற்றியும், இது எந்த வகையிலே உண்மையாகவே இது ஆண்டுடைய வார்த்தை என்பதை நிரூபிப்பதற்கான 4 குறிப்புகளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவைகளை மீண்டும் நான் சொல்ல வேண்டிய அவசியப்படாது என்று நான் நம்புகிறேன். உங்களில் ஒரு சிலருக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பிரசங்கத்தை கேட்குறதா இருந்தால் நம்ம அப்புறமா பேசலாம். இந்த புஸ்தகத்தினுடைய தெய்வீகத்தன்மை,
ஆகவே இந்த நாளில் நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது சூலைமித்தியாளுக்கும் சாலமோனுக்கும் இடையே ஏற்பட்டதான காதல், திருமணம், கல்யாணம், அந்த உறவிலே, திருமண வாழ்விலே ஏற்பட்ட ஒரு சிறிய தொய்வு, அவருடைய அன்பின் வெளிப்பாட்டிலே ஒருவருக்கொருவர் காணப்படுகின்ற ஒரு சிறிய தொய்வை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த தொய்விலிருந்து எப்படி அவர்கள் மீண்டு வருகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த நாளின் நம்முடைய இந்த தியானத்திற்கான குறிப்பாக நாம் பார்க்க முடிகிறது. ஓகே, ஆல்ரைட். இங்கே நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது குறிப்பு த கண்டிஷன். ஓகே, என்ன கண்டிஷன்? சூலைமித்தியால் தூங்கி கொண்டிருக்கிறார். ஓகே, சூலைமித்தியால் என்ன செய்கிறாங்க? தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதயம் என்ன செய்கிறது? விழித்திருக்கிறது. இந்த சூலைமித்தியாலை குறித்து நாம் வாசித்த இந்த வசனங்களில் கவனிக்கும் பொழுது அவளை குறித்து நேசர் என்னென்னலாம் சொல்லுகிறார் அப்படின்றத பார்க்கும் பொழுது வசனம் 12 பார்க்க முடியும். முதல்ல அவள் யார், அவளை நேசர் எப்படி பாவிக்கிறார் அப்படின்றத கவனிக்கும் பொழுது பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் வசனம் 12 4ஆம் அதிகாரத்திலே, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அந்த வரிசையில் தான் தொடர்ந்து முதல் வசனத்தில் 2வது வசனத்தை நம்ம பார்த்தது, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் சகோதரியே என்ற வார்த்தைகள் இடம்பெறுகிறது. நேசருடைய இந்த அட்ரஸ் இப்படியெல்லாம் அழைப்பதின் மூலம் இந்த சூலைமித்தியால் அல்லது தனது மனைவி எப்படி பார்க்கப்படுகிறாள் கவனிக்க வேண்டும். இங்கே சாலமோன் சூலைமித்தியால் இருவருக்கு இடையே ஏற்படுகின்ற அல்லது இருக்கின்ற உறவை பற்றி இந்த சொல்லுகின்ற இந்த புஸ்தகம் வேத புஸ்தகத்தில் ஒரு அங்கமாக இருப்பதற்கு காரணம், வேதாகம தேவன் அவருடைய திருச்சபையாகிய நம்மை எப்படி பார்க்கிறார். வேதாகம தேவன் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற, விசுவாசம் வைக்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிகளை எப்படி பாவிக்கின்றார் என்பதை பற்றி கூறுகின்ற அற்புதமான வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இந்த உலகத்தில் கணவன் மனைவியோ அல்லது நண்பர்களோ ஈவன் பெற்றோர்கள் கூட நம்ம இத்தனையாய் கொஞ்சாதபடிக்கு, அன்பின் வார்த்தைகளால் நம்மை அழைக்க முடியாதபடிக்கு வேதாகம தேவன் நம்மை பற்றி கூறுகின்ற உன்னதமான வார்த்தைகள் தான், நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுகின்ற செய்தி என்ன கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் உப்பு என்பது மிக மிக விலையுயர்ந்த, மிகவும் பிரதானமான ஒரு கமாடிட்டியாக, பொருளாக காணப்பட்டது. ஓகே, உப்பு. இந்த சேலரின்ற வார்த்தை, சேலரின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம், மாத வருமானம் இல்லை, சேலரி என்ற வார்த்தை செலேரியம் என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் ரோம போர்ச்சேவர்களுக்கு உப்பை என்ன செஞ்சுருக்கிறாங்க, மாத சம்பளமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த உப்பை அவங்க வியாபாரம் பண்ணி அதிலிருந்து காசு வாங்கி தங்களுடைய தேவைகளை சந்திக்கின்ற ஒரு காலகட்டமும் வரலாற்றிலே இடம் பெற்றிருக்கிறது. ஆகவே அந்த நாட்களில் ஒருவேளை கணவன் மனைவியை கொஞ்சுகிற நிலையில் அல்லது அன்பாக பேசுகிற ஒரு நிலையில், ஓகே, இன்னைக்கு உள்ள கண்டிஷனில் என்ன சொல்கிறோம், மை ஹனி அல்லது டார்லிங் அப்படிலாம் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கொள்ளுகிறோம், தப்பு கிடையாது. இன்னும் நல்ல வார்த்தைகள் இருந்தாலும் பயன்படுத்துங்க, தவறு கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி மை ஹனி அப்படின்றதுக்கு பதிலாக மை சால்ட் அப்படின்னு கூட அவங்க கொஞ்சறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட அதே போல தான் இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்ட அல்லது சாலமோன் சூலைமித்தியாலை நேசிக்கின்ற அந்த காலகட்டத்திலே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு என்ற வார்த்தைகள் என்பது தண்ணீர் சம்பந்தப்பட்டது, சுத்தமான தண்ணீர் சம்பந்தப்பட்டது, ஃப்ரெஷ்ஷான, ஆரோக்கியமான, பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது வேதாகம தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை எப்படி பாவிக்கிறார், எப்படி பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற உன்னதமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளிலே கவனிக்கும் பொழுது, நீ அடைக்கப்பட்ட தோட்டம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா யாரும் கண்டவங்களாம் வந்து போக முடியாது.
இட்ஸ் ஃபென்ஸ்டு, ஓகே, காம்பவுண்ட் வால் சுற்றியில் இருக்குது. அதே போல் அடைக்கப்பட்ட தோட்டம் என்பது என்ன? யார் வேணாலும் வரலாம் போலான்ற நிலை, நீ திறந்த நிலையில் கிடையாது, நீ பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாய். அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, கன்சீல்டு ஸ்ப்ரிங். ஓகே, நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, கண்ட குப்பை தூசி எல்லாம் உள்ள வந்து விழாதபடிக்கு நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். முத்தரிக்கப்பட்ட கிணறு, ஒன்லி ஓனர்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், உரிமையாளர்கள் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், மற்றவங்களாம் வந்தவங்க போகிறவங்களாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படின்ற வகையில் சொல்லுகின்ற செய்தி என்ன கவனிக்க வேண்டும்? தேவன் மீது விசுவாசம் வைக்கின்ற நம்ம ஒவ்வொருவரும் நமது ஆண்டவருக்கு நம்ம சொந்தம். அவரால் பாதுகாக்கப்படுகிறோம், பராமரிக்கப்படுகிறோம், அவருடைய கவனத்திலே எப்போதும் இருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். நாம் அவரால், அவருடைய பாதுகாப்புக்குள்ளும் பராமரிப்புக்குள்ளும் உட்படுத்தப்பட்டவர்கள். வேத புஸ்தகம் ஆரம்பிக்கும் பொழுதும் ஒரு தோட்டத்தோடு ஆரம்பிக்கிறது, ஏதேன் தோட்டம். வேத புஸ்தகம் முடியும் பொழுதும் மீண்டும் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்திலே ஜீவ விருட்சத்தின் கனிகளும் இருக்கின்ற செய்தியோடு வேத புஸ்தகம் முடிவடைகிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பொழுதும் ஒரு தோட்டத்திலே மரியாளை அவர் சந்திக்கின்ற செய்தியை நம் வேதத்திலே பார்க்கிறோம். கவனிக்க வேண்டும், இப்படி சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்தின் பார்வையிலே, மனிதனுடைய பார்வையிலே நம்ம ஏனோதானோ எப்படியோ அப்படின்னு சொல்லி நம்மளை துச்சமாக தூஷிக்கின்ற அல்லது ஏனோதானோ என்று நம்மை பாவிக்கின்ற உலகத்திலே வாழ்ந்தாலும், நமது ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்ற கேள்விக்கு பதில் நமக்கும் அவர்கள் உலகிலே நமது ஆண்டவர் நம்மை பாவிக்கிறார். கவனிக்க வேண்டும், உலகத்திலே பல்வேறு தெய்வ நம்பிக்கைகள் இருக்கிறது. பல்வேறு தெய்வ நம்பிக்கைகளிலே தெய்வம் தெய்வமாக இருக்கும், மனுஷன் மனுஷனாவே இருப்பான். சாமிகளுக்குள்ளே திருமணம் பண்ணிக்குவாங்க, சாமிகளுக்குள்ளே பிள்ளைகளை பெற்றுக் கொள்வாங்க. ஆனால் மனுஷன் மனுஷன் தனியா இருப்பான். ஆனால் பரிசுத்த வேதம் ஒன்றுதான் இறைவன் மனிதனானார் என்றும் மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள் என்றும், இறைவன் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் இந்த உலகத்துக்கு மனித அவதாரத்திலே வந்தது மட்டுமல்ல, மனிதனுக்காகவே வாழ்ந்து மரித்து, இந்த இயேசு கிறிஸ்து ஒரு கணவன் மனைவி உறவிலே எப்படிப்பட்ட ஒரு அன்பின் வெளிப்பாடு இருக்கும், ஒருவருக்காக ஒருவர் உயிரை கொடுப்பதற்கும் துணிவார்களோ அதே போன்ற நிலையிலே இந்த வேதாகம தேவன் நம்மை நேசிப்பவராக, நமக்காக எதையும் செய்பவராக தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஓகே, ஸோ இங்கே நம்ம கவனிக்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் தோட்டம், நீரூற்று, கிணறு, ஓகே, இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை குறிப்பிடுகிறது? இட் இஸ் அபவுட் அ ரிசோர்ஸ். ஓகே, ரிசோர்ஸ், மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகின்ற ஒரு வாழ்வை பற்றியது. எந்த கிணறும் அதுவே தண்ணியை தானாக குடிச்சிடுறது கிடையாது, எந்த ஊற்றும் வெளியிலே வர தண்ணியை அதுவே உறிஞ்சிக்கிறதும் கிடையாது. அதே போல நம்முடைய வாழ்க்கை என்பது கவனிக்க வேண்டும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை என்பது பிறருக்காக நாம் எப்படி வாழ்வது, பிறருடைய தாகத்தை எப்படி நாம் தீர்ப்பது, பிறருக்கு இளைப்பாறுதல் தருகின்ற ஒரு தோட்டமாக எப்படி செயல்படுவது. தோட்டம் என்கின்ற அந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச வார்த்தை. தோட்டம் என்ற உடனே நம்முடைய கவனத்துக்கு, எண்ணத்துக்கு, நினைவுக்கு வரக்கூடியதெல்லாம் என்ன? அங்கே பல்வேறு மரங்கள் இருக்கும், பல்வேறு பழங்கள் இருக்கும், நாம் ஓய்வெடுப்பதற்கு ஒரு நிறம், அப்படின்ற பல்வேறு எண்ணங்கள் நமக்கு வரும். அதே போன்றுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பவர்கள் தோட்டத்தை போல வருகின்ற எவருக்கும் ஒரு ஓய்வை தருகின்றவர்களாக, வருகின்ற நம்மண்டை தேடி வருகின்ற எவருக்கும் ஒரு நேரம் உணவு, ஒரு நேரம் தண்ணீர் போன்ற ஆறுதலான அன்பின் வெளிப்பாட்டின் காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இங்கே வசனம் 18 4ஆம் அதிகாரத்து கடைசி வசனத்திலே சுலைமெத்தியாளுடைய அழைப்பு என்ன அழைப்பு அங்கு இடம்பெறுகிறது? ஓகே, வாடையை எழுந்து தென்றலை வாக்கன் அந்த பிசைகள் வழி என் தோட்டத்தை வீசு, என் நேசர்
நம்முடைய தோட்டத்துக்கு வந்து நமது அருமையான கனிகளை புசிப்பாராக. என் நேசர் தமது தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஓகே, நமது வாழ்க்கையில கவனிக்க வேண்டும். என் நேசர் தமது தோட்டத்துக்கு வந்து தமது கனிகளை, தமது தோட்டம் தமது கனிகள், இதெல்லாம் எதை குறிப்பிடுகிறது கவனிக்கணும். நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றிருக்கிற எந்த நன்மையான ஈவும் எந்த ஆசீர்வாதமும் அனைத்துமே நமது ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிற எல்லா நன்மையான ஈவுகளையும் கொடுத்தது நமது ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு தான் அவைகள் அனைத்துமே சொந்தம். என் நேசர் தமது தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்று சொன்ன பொழுது நேசர் என்ன செய்கிறார்? 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நேசர் என்ன செய்கிறார்? தோட்டத்துக்கு வருகிறார். தனியாக வரவில்லை, தன் நண்பர்களோடு கூட வருகிறார். கவனிக்கணும், கிட்டத்தட்ட இங்கே தோட்டம் என்று பார்க்கிறது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கை. நம்முடைய இந்த குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் வருவதற்கும் அவருடைய நண்பர்களோடு கூட வருவதற்கும், அப்படின்னா என்ன? எப்பொழுதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை நம் வீட்டுக்கு வருவதற்கு நம்முடைய கதவுகள் திறந்திருக்கிறதோ அப்பொழுது சக தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே நமது வீட்டுக்கு வருகிறார் என்பதுதான் உண்மை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சில் பார்த்தா போதும், அப்படி அல்ல. அதையும் தாண்டி மாசத்துக்கு ஒரு முறை, கவனிக்கணும், மாசத்துக்கு ஒரு முறை நாம் திருச்சபையை பார்க்கின்ற ஒரு சக தேவனுடைய பிள்ளையை நம் வீட்டிற்கு அழைத்து ஒரு நேர உணவை அவர்களோடு அமர்ந்து சாப்பிட்டு அவர்களோடு ஜெபித்து அவருடைய நலம், துக்கம், சந்தோஷம் போன்ற காரியங்களை பகிர்ந்து கொள்வது என்பது ஆணுடைய பார்வையிலே மிகவும் அருமையானது. தனது நேசர் தனக்கு கொடுக்கப்பட்ட வேண்டுகோள், விண்ணப்பம், வீட்டுக்கு வருவாராக, தோட்டத்துக்கு வருவாராக என்ற அந்த வேண்டுகோளை அவர் புறக்கணிக்கவில்லை. கவனிக்கணும், எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் நமது ஆண்டோடத்தில் விண்ணப்பங்களை வைக்கிறோமோ, விருப்பங்களை வைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அந்த விண்ணப்பங்களையும் விருப்பங்களையும் அவர் கேட்கிறவராகவே, அதற்கு செவி கொடுக்கிறவராகவே நமது நேசர் இருக்கிறார். சூலைமித்தியால் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், ஒரு இன்விடேஷனை, ஒரு அழைப்பை வைக்கிறார். என் நேசர் தமது தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக என்ற விண்ணப்பத்திற்கு நேசர் பதில் கொடுக்கிறார். அவரும் தோட்டத்துக்கு வருகிறார், தன் நண்பர்களோடு கூட வந்திருப்பதை பார்க்கிறோம். ஆக ஆணுடைய பிள்ளைகளாகிய நாம், சக தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வீட்டுக்கு வருவதை ஒரு பாரமாக நினைக்கக்கூடாது. பாரமாக நினைக்காமல் அதை ஒரு பாக்கியமாக நினைக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு தேவனுடைய பிள்ளை நமது வீட்டுக்கு வரும் பொழுது அவர்களோடு ஆண்டவரும் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார். ஆண்டவருக்கு நம்ம டீ கொடுக்க முடியாது, ஆண்டவருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க முடியாது, ஆனால் நம்முடைய சக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம அதை கொடுக்க முடியும். அதை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? கவனிக்கணும், ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நீ அவங்களுக்கு கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்த. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தின் கடைசி பகுதியிலே நியாய தீர்ப்பு நாளிலே ஒரு கூட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்குள் போங்கள், எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசியுங்கள் என்று சொல்லுவார். ஆண்டவரை அப்படி என்ன நாங்கள் செஞ்சோம் அப்படின்னும் பொழுது இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் பசியாக இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள், வஸ்திரம் இல்லாது இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ உடனே விசுவாசிகள் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எப்போ உங்களை பசியா பார்த்தோம், எப்போ உங்களை தாகமா பார்த்தோம், எப்போது உங்களுக்கு வஸ்திரம் இல்லாத நாங்கள் எப்போ உங்களை பார்த்தோம் அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்லுகிற பதில் என்ன? இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சக தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியத்திற்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, சரீர பிரகாரமான காரியங்களை குறித்தும் விசாரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சரீர பிரகாரமான காரியங்களில் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை நாம் காணிக்கை போடும் பொழுது இந்த காணிக்கையின் ஒரு பகுதி என் திருச்சபையிலே உள்ள தேவையில் உள்ள ஒருத்தருடைய தேவையை சந்திப்பதற்காகவும் இது பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம், என் வீடும் சக தேவனுடைய பிள்ளைகளுக்காய் திறந்திருக்க வேண்டும் என்ற விருப்பமும் வாஞ்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதை தேவன் கனப்படுத்துகிறார். இங்கே இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலும் இந்த அதிகாரத்தின் முடிவிலும்
இடம்பெறுகிற 2 வார்த்தைகள் என் நேசர், என் சிநேகிதர். என் நேசர், என் சிநேகிதர் என்ற இந்த 2 வார்த்தைகள் இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் இடம்பெறுவதை நாம் கவனிக்க முடியும். நமது நேசர் தனிநபர் அல்ல, அவருக்கு நண்பர்கள் உண்டு. கவனிக்கணும், அந்த நண்பர்கள் யார்? நீங்களும் நான் தான் அவருடைய நண்பர்கள். சக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள். ஓகே, யோவான் 15வது அதிகாரத்திலே 13, 14, 15 வசனங்களிலே தம் சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் என் சிநேகிதர்கள், நீங்கள் என் சிநேகிதர்கள். ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொன்ன வார்த்தை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார், அவன் ஆண்டவருடைய சிநேகிதன் என்று அறியப்பட்டான். அன்புக்குரியவர்களே, ஆணுடைய பிள்ளைகளாகிய நாம் சக தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய நண்பர்களாக பாவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நண்பர்களாக அவர்களை பாவிக்கின்ற நிலையிலே அவர்களும் நம் வீட்டிற்கு வருவதற்கு, நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மையான ஈவுகளை, ஆசீர்வாதங்களை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட சூலைமித்தியால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு பெயர் பெற்றவளாக இருந்தாள். முதலாவது நேசரை அழைக்கிறார். அந்த அழைப்போடு கூட அந்த நேசரும் தன் நண்பர்களோடு கூட தோட்டத்துக்கு வருகிறார். தோட்டத்திற்கு வந்தவர் அங்கிருந்த உச்சிதமான காரியங்களை புசித்ததாக, குடித்ததாக நாம் பார்க்கின்ற வகையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொடுத்துக்கிற பெரிய ஆசீர்வாதமோ சின்ன ஆசீர்வாதமோ இருக்கிறத சக தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த தோட்டத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தோட்டத்தை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே ஒரு முக்கியமான கடமை, ஒரு கவனம் நமக்கு தேவை என்பதை அங்கே குறிப்பிடுவதை கவனிக்க முடியும். 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கின்ற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. ஓகே, திராட்சை தோட்டங்களை கெடுக்கின்ற குழி நரிகளும் சிறு நரிகளும், சிறு நரிகள். கவனிக்கணும், எகைன் திராட்சை தோட்டம் என்பது வேற யாரை பற்றியும் அல்ல, ஆணுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையில் ஒரு தோட்டத்தை போல பார்க்கப்படுகிறார்கள். ஆணுடைய பிள்ளைகள் கலெக்டிவ்லி திருச்சபை என்ற நிலையிலே அவர்கள் பாவிக்கப்படுகிறார்கள். இப்படி பாவிக்கப்படுகிற நிலையிலே திராட்சை தோட்டங்களை கெடுக்கின்ற குழி நரிகளும் சிறு நரிகளும் பிடிக்கப்பட வேண்டும். அவைகள் பிடிக்கப்படவில்லை என்றால், அப்புறப்படுத்தப்படவில்லை என்றால், திராட்சை தோட்டத்தில் இருக்கிற பூவும் பிஞ்சும் வீணா போகும், கனிகள் வராது என்ற ஒரு குறிப்பை நாம் இங்கே கவனிக்கிறோம். அப்படின்னு என்ன சொல்ல வருகிறது? கவனிக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் கனியற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு, பிறருக்கு பிரயோஜனப்படுகின்ற வாழ்க்கை வாழாமல் இருப்பதற்கு காரணம் சில தருணங்களிலே சின்ன சின்ன நரிகள், சின்ன சின்ன குழி நரிகள், இவைகள் நம்முடைய வாழ்விலே வருவதற்கான, அனுமதிக்கப்படுவதற்கான காரணங்களே. சின்ன சின்ன கீழ்ப்படியாமை, சின்ன சின்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சின்ன சின்ன விஷயத்திலே ஆண்டவரை கனப்படுத்தாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நாம் கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ முடியாது. கனி கொடுக்கின்ற வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. தோட்டம் என்று ஆண்டவர் நம்மை அன்பாய் அழைக்கிற நிலையிலே இந்த தோட்டம் பிறருக்கு ஆறுதலின் இடமாய், தேறுதலின் இடமாய், மகிழ்ச்சியின் இடமாய் பிரயோஜனப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமே ஆனால் நாம் கனி கொடுக்க வேண்டும். அப்படி கனி கொடுக்கின்ற வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்ற சுயநலம் என்ற நரி பிடிக்கப்பட வேண்டும். சுயம் என்ற நரி பிடிக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்வை பரிசோதித்து கொள்ள வேண்டிய நிலையிலே நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேத புஸ்தகத்திலே நமது ஆண்டவரை குறித்து யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை என்ன? நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஓகே, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நம் ஒவ்வொருவரை பற்றி ஆண்டவர் பார்க்கிற வகையிலே
நம்மை அவர் எப்படி கவனிக்கிறவர்களை ஒரு தோட்டமாக பார்க்கிறார். இந்த தோட்டமாக பார்க்கின்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கை என்பது பிறருக்கு பிரயோஜனப்படுகின்ற, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறக்க கூடாது. இப்படி தோட்டம் என்று அழைக்கப்பட்ட, நீரூற்றென்று அழைக்கப்பட்ட, புறாவே, உத்தமியே, பிரியமே, சகோதரியே, எப்படிலாம் அழைக்கப்பட்ட இந்த சூலைமித்தியால் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? உறக்கத்தில் இருக்கிறாள். கவனிக்கணும், உறக்கத்தில் இருக்கிறாள். உறக்கத்தில் இருக்கிறாள் அப்படின்னா என்ன சொல்ல வருது? கவனிக்கணும். தூக்கத்தில் இருக்கிறாள், ஆனால் இதயம் விழித்திருக்கிறது. ஓகே, கண்கள் மூடி இருக்கிறது, ஆனால் இதயம் திறந்திருக்கிறது. ஓகே, உறக்கத்தில் இருக்கிற நிலை எதை குறிப்பிடுகிறது? கவனிக்கணும். நான் உறக்கத்தில் இருந்தேன், என் இதயம் விழித்திருந்தது. முதலாவது அவள் அறிக்கை செய்கின்றது. அறிக்கை கவனிக்கணும். இந்த கன்ஃபெஷன் பார்ட், இந்த செகண்ட் பார்ட். ஓகே, அவள் அறிக்கை செய்கிறாள். உள்ளதை உள்ளதைப்படி அவர் அறிக்கை செய்கிறாள். கவனிக்கணும். தாமார், யூதா. தாமார், யூதா இவர்கள் 2 பேருக்கு இடையே ஒரு உறவு நிலை ஏற்படுகிறது. யூதா கோபப்படுகிறாள். அவள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாள். தாமாரோ தன் பக்கம் நியாயங்களை முன்வைத்த பொழுது யூதாவின் வார்த்தைகள் என்ன? இவள் என்னிலும் அதிக நீதியுடையவள். இவள் என்னிலும் அதிக நீதியுடையவள் என்பதை அறிக்கை செய்கிறாள். இன்னொரு வகையில் சொல்லவேனால், நான் பாவி, இவள் நீதிமான். நான் பாவி, இவள் நீதிமான் என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் அங்கே அறிக்கை செய்கிறார். தன்னை பற்றி, தன் நிலைப்பாட்டை பற்றி, தன்னுடைய ஆவிக்குரிய சவால்கள், தான் சந்திக்கும் சவால்களை பற்றி ரோமர் 7ஆவது அதிகாரத்திலே இப்படியாக அவர் அறிக்கை செய்வதை நாம் கவனிக்க முடியும். எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 15, 16, 17 நாம் கவனிக்கலாம். இங்கே நாம் கவனிக்கின்ற வசனங்கள் என்ன? ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அறிக்கையை பற்றி வாசிக்கிறோம். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகள். இதே பவுல் தான் சொன்னார், பாவிகளில் பிரதானமான பாவி நான். கவனிக்கணும், பாவிகளில் பிரதானமான பாவி நான். அந்த பாவிகளில் பிரதானமான பாவி நான் என்று தன்னை அறிமுகப்படுத்தின அந்த பவுல் தான் இங்கே தன் அனுதினமும் சந்திக்கின்ற, தன் இதயத்தில் ஏற்படுகின்ற ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி இங்கே அறிக்கை செய்கிறார். நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் செய்யல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதைத்தான் செய்கிறேன். நிர்பந்தமான மனிதன் நான். யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன் உண்மையான நிலைப்பாட்டை அப்படியே அறிக்கை செய்வது எதை குறிப்பிடுவது? கவனிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உள்ளதை உள்ளதின்படி நம்மை அங்கீகரித்து நம்மை சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு நாமளே ஏமாற்றிக் கொள்ளுகிற நிலையிலே நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை என்று சொல்வதற்கு இல்லை. சூனைமித்தியால் தன்னை தேடி வந்த நேசருக்கு கதவை திறக்காத நிலையிலே அவள் அறிக்கை செய்த நிகழ்வுகள் என்ன? நான் தூங்கிட்டேன், ஐ மிஸ்ட், ஐ ஃபெயில்ட், நான் தவறு செய்து விட்டேன், தகுந்த நேரத்தை தவற விட்டு விட்டேன் என்ற உண்மை நிலைப்பாட்டை அவள் அறிக்கை செய்கிறாள். ஓகே, ஆக கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தூங்குகிறதை பற்றி, ஓகே, தூங்குறதுனா என்ன சொல்ல வருகிறது அப்படின்றத கவனிக்கும் பொழுது, ஓகே, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். கவனிக்கணும், தூங்குகிறது வேற, செத்துட்டது வேற. கவனிக்கணும், தூங்குகிறது வேற, செத்துட்டது வேற. தூங்குறவங்கள ஓகே எழுப்பிடலாம், எந்திரிச்சிருவாங்க, எந்திரிப்பாங்க. ஓகே, செத்தவங்களை என்ன செய்ய முடியாது,
எழுப்பவே முடியாது, எந்திரிக்கவும் முடியாது. ஓகே, இங்கே தூங்குகிறவர்களாகிய மற்றவர்களைப் போல நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வருவதன் மூலமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வருகிறார் கவனிக்கணும். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்காமல். முதலாவது கவனிக்க கொஞ்சம் என்ன பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அன்றியும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த தேவன் உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே சுவிசேஷத்தை அறிந்து அல்லது விசுவாசத்துக்குள் வருவதற்கு முன்பு வரைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய நிலை மரித்து போன நிலை. மரித்து போன நிலையிருந்த நம்மை ஆண்டவர் செய்ய உயிர்ப்பித்து விட்டார். இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நம்ம என்ன செய்கிறோம்? பல தருணங்களில் தூங்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பல தருணங்கள் எப்படி இருக்குது? தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த தூங்கிட்டு இருக்கிற மாதிரி விஷயத்தை பவுல் இங்கே எப்படி விளக்குறார்? நீ தூங்கு, ஆனால் மற்றவர்கள் தூங்குவது போல் நீ தூங்காத. மற்றவர்கள் எப்படி தூங்குறாங்க? பின்பு உள்ள வசனங்களை 23வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். 6வது வசனத்துலேருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்கள் அப்புறமா வாசிங்க. மேபி இப்போ கூட சுருக்கமாக வாசிடலாம். எப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம தூங்குகிறோம், மற்றவர்களைப் போல எப்படி நம்ம தூங்குகிறோம் அப்படின்றத இங்கே விளக்கும் பொழுது 7வது வசனம், தூங்குகிறவர்கள் ராத்திரிகளை தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரிகளை வெறி கொள்ளுவார்கள், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்க வசத்தை ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். நாம் விழிப்புள்ளவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் நம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இப்பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நம்ம மற்றவர்களை போல தூங்கக்கூடாது அப்படின்ற வரிசையில் என்னென்ன சொல்ல வருகிறார்? வசனம் 11 ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி. விழிச்சிருக்கிறவங்கன்னா என்ன செய்யணும்? கவனிக்கணும். முழிச்சிருக்கிறவங்க, ஆவிக்குரிய வகையில் முழிச்சிருக்கிறவங்க என்ன செய்யறவங்களா இருக்கணும்? ஒருவரையொருவர் தேற்ற வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருக்க வேண்டும். அடிச்சு பொருளக்கூடாது. நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா, நோ, அப்படி அல்ல. விழித்திருக்கிறவர்களாக நீங்கள் இருந்தால் என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் தேற்றணும். அப்படி நீ தேற்றலன்னா என்ன செய்கிறாய்? நீ தூங்கிட்டு இருக்கிறாய்னு அர்த்தம். தூங்கிட்டு இருக்கும்போது யாராலும் பிரயோஜனப்படுறாங்களா? எதையாலும் சாதிக்கிறாங்களா? தூங்கிட்டு இருக்கிறவங்க ஏதாவது சாதிக்கிறாங்களா? கிடையாது. யூஸ்லெஸ். ஓகே, யூஸ்லெஸ். தூங்கிட்டு இருக்கிற நிலை. ஆனால் விழித்திருப்பது உண்மையானால் நீ என்ன செய்ய வேண்டும்? ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாக செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து, ஓகே, மதித்து மூப்பர்கள், டீக்கன்மார், வயதிலே மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு புத்திமதி சொல்லும் போது வழிகாட்டுதல் காண்பிக்கும் பொழுது அவர்கள் மீது கசப்பும் கோபமும் கொண்டு வராதிங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் விழித்திருப்பவர்களாய் இருப்பீர்களே ஆனால் அவனுடைய வார்த்தையை, அறிவுரைகளை, போதனைகளை, சத்தியத்தை, நல் ஒழுக்கத்தின் காரியங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறவர்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் மதிக்கவில்லை என்றால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வசனம் 13, அவருடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். அவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். கவனிக்கணும். விழித்திருக்கிறவர்கள் என்ற ஆளை நமக்கு அந்த இது வேணும். தூங்குறவன், பிரயோஜனமற்றவன் அப்படின்ற பேச்சு வேண்டாம். அப்படி நம்ம நினைப்போம்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், அவசியப்படுபவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஐயோ, புத்தி சொன்னா இவன் என்னை மதிக்க மாட்டான். நோ, அப்படி அல்ல. நீ புத்தி சொல்ல வேண்டும். ஒழுங்கில்லாமல் நடக்கிறவர்கள் நீங்கள் பார்ப்பீர்களால் அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும்
நீடிய சாந்தமாயிருங்கள். நீடிய சாந்தம். நான் கண்டிப்புடன் இருக்கிறேன், கரெக்டாக இருக்கிறேன், ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன், ஒழுங்கமாக இருக்கிறேன்ட்டு அடுத்தவர்கள் நம்ம துக்கப்படுற மாதிரி நம்ம செயல்படாதபடிக்கு சாந்தமாக இருக்கவும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புடன் பொறுமையுடன் ஆலோசனைகள் அறிவுரை சொல்வதற்கு அளவுக்கு நாம் பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 15, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. வசனம் 21, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஸோ மற்றவர்கள் தூங்குவது போல் நாம் தூங்காமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனற்றவர்களே பல நல்ல காரியங்களை செய்வதற்கு பெயர் பெற்றவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம், மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிற நாம், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் எத்தனை அதிகமாய் பிறருக்கு ஆறுதலும் தேறுதலும் சமாதானமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் வருவதற்கேற்ப நமது வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. தூங்குகின்ற நிலை என்பது, கவனிக்கணும், தூங்குகின்ற நிலை என்பது, சிம்சோன் தெலிலாலின் மடியிலே தூங்கி கொண்டிருக்கிறான், தூங்கினான். நடந்தது என்ன? அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. மரணத்தை நோக்கி பயணம் செய்தான். தூங்குவதுன்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிக்கணும். சோதனைகள் வரும் பொழுது, ஆவிக்குரிய சவால்கள் வரும் பொழுது ஒன்று ஓடிடணும், இல்லை எதிர்த்து ஜெயிக்கணும். அதை ரெண்டு செய்யாம நம்ம பாவத்தில் விழும் பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? தூங்கிக்கிட்டு இருக்கிற நிலை தான். ஓகே, தூங்கிக்கிட்டு இருக்கிற நிலை தான். இதெல்லாம் யாரை பற்றி சொல்லுகிறார்? சுலைமித்தியால் தான் நேசித்த ஒருத்தரை பற்றி சொல்லுகிறார். திருச்சபை பல தருணங்களை திருச்சபையில் அங்கமாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையின் நிலை கூட இப்படித்தான் தூங்குவதை போல் பாவத்திற்கு ஒன்று ஏற்று சண்டை போட்டு ஜெயிக்கணும், இல்லாட்டி விட்டு ஓடிடணும். ரெண்டு செய்யாமல் அதுக்கு நம்ம படிப்புணிந்து கிடப்போமே ஆனால் நம்முடைய நிலை தூங்குகிற நிலை. ஆணுடைய பிள்ளைகளாகி நாம் மற்றவர்கள் தூங்குவது போல் நாம் தூங்கக்கூடாது என்றால், தேவனற்றவர்கள் செய்கின்ற அதே காரியத்தை நாம் செய்யாமல் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதே காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஓகே, அடுத்து இங்கே இந்த கன்ஃபெஷனில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, ஓகே, இந்த சூலைமித்தியால் தன்னுடைய உண்மை நிலையை உள்ளதை உள்ளதின்படி அவள் அறிக்கை செய்கிறாள். அவள் தூங்கி கொண்டு தான் இருக்கிறாள், சாகவில்லை. கவனிக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் உயிருடன் தான் இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்திலிருந்து நமக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஜீவன் பெற்றுக்கொண்ட நிலையிலே இருக்கின்ற நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, இன்னும் எந்தெந்த காரியத்திலே நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன், இன்னும் எந்தெந்த காரியத்திலே நான் விழித்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வும் எண்ணமும் திட்டங்களும் நம்மிடத்தில் எப்போதும் காணப்பட வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஓகே, அடுத்து மூன்றாவது குறிப்பாக நாம் இங்கே கவனிக்க வேண்டிய குறிப்பு த கரெக்ஷன் பார்ட். ஓகே, உறக்கத்தில் இருந்த அதே பெண்மணி, அவருடைய இதயமோ விழித்திருந்தது, ஆனால் இப்பொழுது அவள் எழுந்திருக்கின்றாள். எழுந்து வந்து பார்க்கிறாள், நேசரை காணவில்லை. கவனிக்கணும், நேசர் காணாம் போயிட்டார். ஓகே, வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஓகே, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஓகே, பல தருணங்களிலே சுவிசேஷ கூட்டங்களிலே, ஓகே, இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற தருணங்களிலே ஏதோ ஆண்டவர் வேற வழியே இல்லாமல் உன்னை கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, உன் கதவை தர, உன் இதயத்தின் கதவை தர அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறது மாதிரிலாம் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
ரட்சிக்கப்படாத ஒருத்தட்ட போயிட்டு உன் இதயத்தை தட்டிக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்று சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது திருச்சபைகளுக்கு எழுதப்பட்ட வசனம். யார் வீட்டுக்கு வரார்? அவருக்கு சொந்தமான வீட்டுக்கு தான் வரார், சொந்தம் இல்லாத வீட்டுக்கு அவர் வரமாட்டார். கவனிக்கணும். ஆண்டவர் வந்து யாருக்கு வர்றார், யார் வீட்டுக்கு வர்றார், யாரோட உறவு கொள்ளுகிறார் அப்படின்னு கேட்டால் அவருக்கு சொந்தமான இடத்துல வருவார், சொந்தம் இல்லாதவர்கிட்ட அவர் வரமாட்டார். ஓகே. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு பெரிய கான்வர்சேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கார். ஒரு கூட்ட யூத ஜனங்கள் வந்து அவரோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனுடைய கிரியையின்படி செய்ய பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசன் சொல்லுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இன்னொரு கூட்ட யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் மந்தையின் ஆடுகள் இல்லை, ஆகவே நீங்கள் என்னை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். ஓகே. ஸோ ஆண்டவர் யார்கிட்ட வர்றார், யாரை உரிமை பாராட்டுகிறார்? அவருடைய திருச்சபையை மட்டும்தான், அவருக்கு சொந்தமான ஜனத்தை மட்டும்தான் வருகிறார். என்னதான் தான் நேசிக்கின்ற தன் நேசத்திற்குரிய சூலைமித்தியால் உறங்கி கொண்டிருந்தாலும், உறங்கி கொண்டிருக்கிறவரை தேடி வருகின்ற நேசருடைய அன்பு எதை காண்பிக்கிறது? கவனிக்கணும். பல தருணங்களிலே நம் ஆவிக்குரிய உறக்கத்தை தரித்தவர்களாய் செய்ய வேண்டியதை செய்யாம ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் தேடி வருவதற்கான காரணம் டு வேக் அஸ் அப் அவுட் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் ஸ்லம்பர். ஆவிக்குரிய உறக்கத்தில் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். தனிப்பட்ட தருணங்களில் வேத புத்தகத்தை வாசிக்கும் போது நம்மோடு பேசுகிறார். ஆலய ஆராதனைக்கு வரும்போது பிரசங்கத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மண்டை வருகிறார். நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே இவள் எழுந்து பார்க்கிறாள், நேசர் போய்விட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதலாவது, அவர் தமக்கு சொந்தமான இடத்துல வர்றார், மற்ற இடத்துல வரமாட்டார். இரண்டாவது, அவர் ரொம்ப நேரம் நமக்காக காத்துக்கிட்டே இருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கவனிக்கணும். He is such a gentle God. ஓகே. He is such a gentle God. கதவை உடைச்சிட்டு தாழ்பா உடைச்சிட்டு உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. கூப்பிட்டு பார்க்குறார். மேபி உறக்கத்தில் இருக்காருன்னு இந்த நேசர் வந்து கதவு தாழ்பாவை திறக்கக்கூட முயற்சி செய்கிறார், முடியலன்னு போயிட்டே இருக்கிறார். அதே போல் கவனிக்கணும், ஆண்டவர் வந்து நம்மள்ட்ட போராடிட்டே இருக்கவும் மாட்டார். ஆண்டவர் நம்மள்ட்ட போராட மாட்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, என்னது ஆவி மனுஷனோடு போராடுவது இல்லை, அவன் வெறும் மாம்சம் தானே. ஆண்டவர் நம்மள்ட்ட போராடிட்டே இருப்பார், நம்மள்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்பார் என்று சொல்வதற்கு இல்லை. மணவாளன் வருகிறார், எல்லாம் ஆயத்தமாகறாங்க. 5 பேர் கூட போனாங்க, 5 பேருக்கு இடமே கிடையாது, கடைசி வரைக்கும் கிடையாது. எல்லாருக்காக காத்துக்கிட்டே இருப்பார், நம்ம எதிர்பார்க்க முடியாது. கவனிக்கணும். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் வேர்ட்ஸ். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். ம் 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 ஓகே. கவனிக்கணும். இது திருச்சபைக்கு எழுதப்படுகிற வார்த்தை. திருச்சபையிலே ஒரு அங்கமாக இருக்கின்ற ஒரு கூட்டத்தாருக்கு சொல்லப்படுகிற எச்சரிப்பின் வார்த்தைகள். என்ன சொல்லுகிறது? ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கவனிக்கணும். ஆண்டவர் அவருடைய வார்த்தைகள் நம்மகிட்ட பேசிட்டே இருப்பார். நம்ம கேட்கறதுக்கு, நம்மளை சரி பண்ணுறதுக்கு நம்ம விருப்பம் இல்லாமல் தொடர்ந்து இருப்போமே. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக, பொய்யை நம்பத்தக்கதாக தேவனே வஞ்சகத்தை அனுப்புவார் என்று வாசிக்கிறோம். கவனிக்கணும். அவனுடைய வார்த்தை, அவனுடைய சத்தியம் இவர்களுக்கு செவி கொடுக்காமல் தொடர்ந்து நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருப்போமே. ஆனால் உண்மையை நம்பாமல், உண்மையை விசுவாசிக்காமல் பொய்யை நம்பிக்கொண்டு பொய்க்காக கொடி பிடிச்சிட்டு இருந்தோம்னா பொய்யை நம்பத்தக்கதான ஒரு வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். அப்படிப்பட்ட வஞ்சகத்தில் அடிக்கப்பட்டவங்க தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசை விரட்டினோம்,
அநேக அற்புத அதிசயங்களை செய்தோம். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள். இன்றைக்கு அநேக நம்முடைய அற்புதமான தேவனுடைய பிள்ளைகள், பெந்தைக்கோஸ்தை கிறிஸ்தவர்கள், அருமையான கிறிஸ்தவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, தேவனை நேசிக்கக்கூடியவர்கள், எவ்வளவான சகிப்புத்தன்மையை அவர்கள் உடையவர்கள், எதையும் தியாகமாய் கொடுக்கக்கூடிய ஆயத்தமாக உள்ள பல பெந்தைக்கோஸ்தை கிறிஸ்தவர்கள் பொய்யை நம்பத்தக்கதாக வேதாகமும் சொல்லாத அந்நிய பாஷையை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையை சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. பொய்யான தீர்க்க தரிசனம், பொய்யான வெளிப்பாடு, பொய்யான அற்புத அதிசயங்கள், இவைகளிலே பல நல்ல தேவனுடைய பிள்ளைகள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை பேசும்போது அவர்கள் கேட்க அவர்களுக்கு மனதில்லை என்றால் ஆண்டவரே என்ன செய்கிறார்? பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்று கூறுகின்ற எச்சரிப்பை நாம் மறக்கக்கூடாது. இங்கே சூலைமித்தியாலை சந்திக்க ஆண்டவர் வருகிறார், தட்டுகிறார், கதவு திறக்கப்படவில்லை, சாக்குப்போக்குகள் சொல்லப்படுகிறது. பல நேரத்தில் நம்மளும் அப்படிதான் சாக்குப்போக்குகள் சொல்கிறோம். ஓகே, எபேசு திருச்சபையை பார்த்த ஆண்டவர் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? எபேசு திருச்சபையை பார்த்த ஆண்டவர் சொன்ன குற்றச்சாட்டு, நீ உன்னுடைய ஆதி அன்பை விட்டுவிட்டாய். நீ உன்னுடைய ஆதி அன்பை விட்டுவிட்டாய். ரட்சிக்கப்பட்ட காலகட்டத்தில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவ, எவ்வளோ நேரம் பைபிள் வாசிப்ப, ஆலயத்துக்கு வருவதில் முன்னாடி வந்து நிற்ப, அதெல்லாம் பின்னாடி போயிடுச்சு. ஆண்டவர் கொடுக்குற காரியத்தில் எவ்வளோ உண்மையாக இருந்த, இப்போ அதெல்லாம் பின்னாடி போயிடுச்சு. சாக்கு போக்குகள், இந்த செலவு, அந்த செலவு, அந்த லோனு, இந்த லோனு, ரைட்? நோ, அப்படி அல்ல. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அல்லது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே நம்முடைய வாக்குறுதிகள், அவைகளிலே நாம் உண்மையாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். இங்கே சூலைமித்தியால் சாக்கு போக்குகள் சொல்லுகிறாள். முடிவு என்ன? நேசர் போய்விட்டார். நாமும் சாக்கு போக்குகள் சொல்லிக் கொண்டிருப்போமே. ஆனால் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே, ஆண்டவருக்கு அடுத்த நம்முடைய நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன நேரம், நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன காணிக்கை, அல்லது நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன வாக்குறுதிகள், இவைகளிலே நாம் உண்மையாக இல்லை என்றால் அவர் நம்மை விட்டு தூரம் செல்லுகிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மோடு போராடுகிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் நம்மை விட்டு தூரம் செல்லுகிறார் அப்படின்ற வரிசையில் தான் அவருடைய சத்தியம் என்று ஒரு முழுதான் நம்மள்கிட்ட போராடிக்கிட்டே இருக்க மாட்டார். சத்தியத்தை சொல்றதுக்காக நம்மள்கிட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டேலாம் இருக்க மாட்டார். பொய்யை நம்படான்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பார். பொய்யிலே கடராடின்ட்டு போயிடுவார். இப்பொழுது இந்த ஸ்திரியோ என்ன செய்கிறாள்? படுக்கை விட்டு எழுந்து நேசரை தேடி வருகிறாள். காலதாமதத்தினால் நேசர் போய்விட்டார். அதற்காக நேசரை அவள் மறந்து விடவில்லை. அவள் தொடர்ந்து நேசரை தேடி செல்லுகிறார். நேசரை தேடி செல்லுகின்ற அவளுடைய முயற்சியில் நடந்தது என்ன? காவல்காரர்கள் அவளை கண்டுபிடிக்கிறார்கள், அவளை அடித்தார்கள், அவளை காயப்படுத்தினார்கள், மேலிருந்த போர்வையை கூட எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் உண்மையான அன்பு, உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையாக ஆண்டவரை நேசிப்பவர்கள் என்பது உபத்திரவம்னு வரும்பொழுது ஒளிஞ்சிட மாட்டாங்க. ஏசப்பாவை தேடி ஆலயத்துக்கு வந்தால் சொந்த பந்தங்கள்லாம் பிடிக்கல, ஆனால் நான் வீட்டிலே இருந்துடுறேன். நோ, அப்படி அல்ல. மாம்சத்தை மட்டும் அழிக்க வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் மாம்சத்தோடே உங்களுடைய ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பல தருணத்தில் எல்லாருக்குமே ஆண்டவரை தேடுவது இலகுவாய் அமைவது இல்லை. இவள் உண்மையான தேவனுடைய பிள்ளை. சூலைமித்தியால் நேசருக்கு சொந்தமானவள். நேசரை காணவில்லை என்பதற்காக அவள் தேடி வருகிறாள். தேடி வருகின்றதிலே விபத்துகள் வருகிறது, எதிர்பாராத காயங்கள் வருகிறது, எதிர்பாராத வெறுப்புகள் வரத்தான் செய்கிறது. ஆனால் அவைகளை அவள் ஏற்றுக்கொள்ளுகிறது. எதை குறிப்பிடுகிறது? தேவனை நேசிக்கின்ற நம்முடைய இந்த வாழ்க்கை என்ற பயணத்திலே எல்லா தருணமும் ஒரே போல் அமைவதில்லை. சில தருணங்களிலே கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு பாடுகள் வரும், இழப்புகள் வரும். அந்த இழப்புகளையும் பாடுகளையும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, முடிவாக இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, இந்த சூலைமித்தியால் தன் உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டாள்.
தன் படுக்கையிலே கிடக்கவில்லை, உறக்கத்திலிருந்து விழித்து கொண்டாள். நேசரை தேடி தெருவுக்கு வருகிறாள். இழப்புகள் வந்த பொழுதும் அவள் உண்மையாக தன் நேசரை தேடுகின்ற வகையிலே பின்பு உள்ள வேத பகுதியிலே நடந்த நிகழ்வுகளை நாம் ஆண்டவர் அடுத்த வாரங்களிலே நாம் தியானிப்போம். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய சுருக்க செய்தி என்ன? சுலெமித்தியாள் தூங்கினாள், ஆனால் நிரந்தரமாக அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தவறு செய்யலாம், ஆனால் எப்பொழுதுமே என்று அல்ல. விழித்து கொண்டால் நாமும் விழித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே என்னுடைய பொருத்தனைகளை நான் மீண்டும் விழித்து கொள்ள வேண்டும், மீண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும். திருச்சபைக்கு அடுத்த காரியங்களிலே நான் பிறருக்கு பிரயோஜனமாய் இருக்கிற வகையிலே என் வாழ்வை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும்? தேவனை மகிழச் செய்கிற காரியங்களிலே நான் எப்படி என்னை மீண்டும் சரி செய்து என்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த அழைப்பிலே நாம் கவனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, ஆனால் நானும் அப்படி இருக்கிறேன். அவன் லேட்டாக வரான், நானும் லேட்டாக வரேன். அவன் முன்னத்தை செய்கிறதில்ல, நானும் செய்கிறதில்ல. நோ, அப்படி அல்ல, அப்படி அல்ல. சுலெமித்தியாள் உறங்கினாள், ஆனால் நிரந்தரமாக அல்ல. எழுந்து நேசரை தேடி வீட்டிற்கு தெருவுக்கு வீதிக்கு வந்தாள் என்பதையும் இங்கே அறிவதைப் போலவே இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது வலப்பக்க கல்வன் எல்லாரும் இயேசுவை சேலஞ்ச் பண்ணாங்க, எல்லாரும் இயேசுவை துச்சமாய் தூஷணமாய் பேசினார்கள். ஆனால் இவன் விழித்து கொண்டான். கல்வன் விழித்து கொண்டான். மற்றவர்களைப் போலவே இயேசு கிறிஸ்துவை ஏளனமாய் தூஷித்து அவன் பேசவில்லை, மாறாக தன் சிநேகிதனிடத்தில் பேசுகிறான், ரிபியூக் பண்ணுகிறான். நீயும் நானும் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் அப்படி அவன் தண்டிக்கப்படவில்லை, வாயை மூடுறான்றான். இரண்டாவது, இயேசுவிடத்தில் ரிக்வெஸ்ட் முன்வைக்கிறான். ஆண்டவரே, நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். எல்லாருமே ஒரு வகையான தூக்கத்தில் இருக்கிறாங்க, கண்மூடித்தனத்தில் இருக்கிறாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து யார் அப்படின்றது தெரியாம சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு நீ உண்மையாகவே தேவனுடைய குமாரனாக இறங்கிவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வலப்பக்க கல்வன் மற்றவர்கள் தூங்குவது போல் அவன் தூங்கவில்லை. அவன் விழித்து கொண்டான். விழித்து கொண்ட நிலையிலே தன் சிநேகிதனுக்கும் பேசுகிறான், இயேசுவிடத்திலும் பேசுகிறான். அதற்கான பரிசு என்ன? அவன் விழித்து கொண்டது நிமித்தம் அதற்கான பரிசு என்ன? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். பரதேசி என்ற வார்த்தை பாரசீக மொழியிலிருந்து வருகிற வார்த்தை. பரதேசி என்ற வார்த்தை பாரசீக மொழி என்ற வார்த்தையிலே அது சொல்லுகிற அர்த்தம் த கார்டன், தோட்டம். தோட்டம் என்ற வார்த்தை தான் பாரசீக மொழியிலே பாரடைஸ் என்று அழைக்கப்படுகிறது. சுலெமித்தியாள் தோட்டம் என்று பார்க்கப்பட்டாள். நமது முதல் பெற்றோர்கள் தோட்டத்திலே வாழ்ந்த தகுதியை இழந்தார்கள். மரித்த கல்வனுக்கு, வலப்பக்க கல்வனுக்கு, தகுதியற்ற அவனுக்கு மீண்டும் தோட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பை இயேசு கிறிஸ்து தன் பாடு மரணத்தின் மூலமாய் திருப்பி கொடுத்து அவனை தன் தோட்டத்திலே பரதேசிலே தன்னோடு கூட வைத்து கொண்டார் என்பது. மரித்த கல்வன் அவனுக்கே ஆண்டவர் அதை செய்வாரே, ஆனால் தகுதியான வகையில் நியாய தீர்ப்பு அடைந்த அவனுக்கே தன் தோட்டத்தில் இடம் கொடுப்பாரே, ஆனால் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிற நமக்கு சில தருணங்களிலே மேடு பள்ளங்கள் வரலாம், சில தருணங்களிலே குறைவுகள் வரலாம். நமக்கு அவருடைய பரதேசிலே இடம் கொடுப்பது எத்தனை உண்மை என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற நிலையிலே இந்த நாளிலே நாம் பங்கெடுக்க போகின்ற இந்த மேஜை திருவிருந்தும் கூட நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒன்று. நாம் நமக்கு சொந்தம் அல்ல, நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவராகிய இயேசுவுக்கு சொந்தம். அவரை போல பிரயோஜனப்படுகிற வாழ்க்கை, அவரை போல அவருக்கு சொந்தமான வாழ்க்கை. என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்ய வந்தேன் என்ற இயேசுவை போல நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்வில் எதை செய்தாலும் நமது ஆண்டவரை கனப்படுத்துகிற வாழ்க்கை வாழவும், மற்றவர்கள் தூங்குவது போல் நாம் தூங்காமல் விழித்து கொண்டவர்களாய் பிரயோஜனப்படுகிற வாழ்க்கை வாழ தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன்.